undergo mock polls at every stage to ensure that I am in the right working condition. கட்சியா இருந்தாலும் அதுக்கு ஓட்டு போடணும். ஓட்டு போடுறதுக்கு எது இப்ப நீங்க அழுத்துங்க. 7 செகண்ட் ஸ்கிரீன்ல அவங்க அழுத்துற சின்னம் தெரியும். 7 செகண்டுக்கு அப்புறம் இது உள்ள போயிடும் பாக்ஸுக்குள்ள. இது வந்துச்சு அதுல 7 செகண்ட் நிக்கும் அழுத்தினதுக்கு அப்புறம். 7 செகண்ட் கை எடுத்துங்க. நீங்க அழுத்தினது தான் வந்துருந்தா பாருங்க. அங்க பாருங்க அந்த ரெட் எரியுது பாருங்க. இது அழுத்துனீங்க அதுதான் வந்திருக்குது. 7 செகண்ட் நிக்கும். நீங்க பாத்துக்கலாம். இதில் கட்டுப்பாட்டு கருவி, மூன்றாவது வாக்குப்பதிவு அலுவலர் ஓட்டுப்பதிவு கருவி, வாக்காளர் ஓட்டளிக்கும் மறைவான இடத்திலும் இருக்கும். இந்த இரு கருவிகளும் கேபிள் மூலம் இணைக்கப்பட்டிருப்பது. ஒரு வாக்காளர் வேட்பாளருக்கான பொத்தானை அழுத்தியதும் அந்த வேட்பாளருக்கான ஓட்டு பதிவாகிவிடும். சமூக இடைவெளியுடன் வாக்காளர்கள் வரிசையில் நிற்க வேண்டும். பூச்சாவடியில் பெயர் உள்ளதா இருக்கிறது. இதில் கட்டுப்பாட்டு கருவி, மூன்றாவது வாக்குப்பதிவு அலுவலர் இருக்கும் இடத்திலும் ஓட்டுப்பதிவு கருவி வாக்காளர் ஓட்டளிக்கும் மறைவான இடத்திலும் இருக்கும். இந்த இரு கருவிகளும் கேபிள் மூலம் இணைக்கப்பட்டிருக்கும். ஒரு வாக்காளர் வேட்பாளருக்கான பொத்தானை அழுத்தியதும் அந்த வேட்பாளருக்கான ஓட்டு பதிவாகிறது. வாக்காளர் வாக்களிக்கும் பொத்தானை அழுத்தும் போது வேறு சின்னத்தில் ஒளிவந்தால் உடனடியாக அங்குள்ள அதிகாரியிடம் புகார் அளிக்கலாம். அதன்பின் கட்டுப்பாட்டு பிரிவுகளில் ஓட்டு பொத்தானை மூன்றாவது அடுத்த ஓட்டை பதிவு செய்ய தயாராகும். யாருக்கு வாக்களிக்கிறீர்கள் என்பதை ஏழு வினாடிகள் காட்டியதும் அவை கண்ணாடி விழுந்துள்ளது. இதன் மூலம் மின்னணு தேர்தல் கருவியில் ஏற்படும் தேர்வு இழப்புகள் மற்றும் சேமிக்கப்பட்ட மின்னணு தேர்தல் முடிவுகளை தணிக்கை செய்ய ஏதுவாக அமைகிறது. ஓட்டுப்பதிவு முடிந்ததும் கூடுவதற்கான பொத்தானை அழுத்திவிட்டால் இயந்திரம் எந்த புள்ளி விவரத்தையும் ஏற்காது. வாக்குப்பதிவு இயந்திரத்தை ஓபன் செய்தாலோ புதிய சாப்ட்வேரை கோர முயற்சித்தாலோ இதை செயல் இழந்துவிடும். EVM பேலட் பாக்ஸ் டிஜிட்டல் சிக்னேச்சர் ஒத்துக்கொள்வது மட்டுமே இவை செயல்பட துவங்கும். இந்தியா போன்ற ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டுக்கு இந்த மின்னணு